Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 8th standard maths day 6 ல இருந்து day 10 வரைக்கும் இருக்க bridge course தான் பார்க்க போறோம். ஓகேவா? First day 6 ஓட student part. Profit is equal to dash minus dash னு கேக்குறாங்க. எனக்கு எப்ப லாபம் வரும்னா நான் வாங்குற விலையோட அதிகமான ரேட்டுக்கு வித்தா தான் லாபம் வரும். So selling price minus cost price is equal to profit. Profit percentage கேக்குறாங்க. So profit percentage நார்மலா ஃபார்முலா என்னன்னா SP by CP minus 1 into 100. இதுதான் profit percentage formula. So இங்க மிஸ் ஆகிறது இந்த ஒரு பார்ட் மட்டும்தான். So SP by CP minus 1 into 100. அவ்வளோதான். Next loss. லாஸுங்கிறது நான் வாங்குற விலையோட கம்மி ரேட்டுக்கு விற்றா தான் எனக்கு லாஸ் நடக்கும். ஸோ சிபி மைனஸ் எஸ்பி, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? லாஸ் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜுங்கிறது 1 மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. இதுதான் லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா. இங்கே மிஸ் ஆகுறது இதுதான். ஸோ இதை எழுதிடுங்க. 1 மைனஸ் எஸ்பி பை சிபி இன்ட்டு 100. நெக்ஸ்ட் day 7 student part. Name some loans we avail in bank. So bankல நார்மலா என்ன லோன்ஸ்லாம் வாங்குவோம்? கார் லோன் வாங்குவோம், ஹோம் லோன் வாங்குவோம், பர்சனல் லோன் வாங்குவோம், எஜுகேஷன் லோன் வாங்குவோம். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம பேங்க்ல ஜென்ரலாக வாங்குற லோன்ஸ். நெக்ஸ்ட் the amount paid extra in addition to principal amount is. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டோடு சேர்த்து நம்ம லோன் வாங்கினா ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகே? நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எஸ்ஐன்னு எழுதுகிறேன், இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ டைம் டேக்கன் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. If the sum assured is 5,000 for principal amount rupees 4,500 for certain time, then find the simple interest. ஓகேவா? ஸோ இப்போ 4,500 5,000 மாறுது அப்படின்னா அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5,000 minus 4,500 is equal to simple interest. So 500 is the simple interest. ஓகேவா? 500. What is principal amount? The initial amount is known as simple. The initial amount is known as principal amount. ஓகேவா? இனிஷியலாக நம்ம ஒரு மணி வச்சுருப்போம், அந்த மணியை வச்சு தான் நம்ம லோன் வாங்குவோம். ஸோ அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. The rate at which the principal amount increases over a particular period of time. ஓகேவா? அதாவது இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? அதாவது வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வட்டி 3 ரூபாய் வட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஓகேவா? ஹவு இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட்டட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனா இந்த ஃபார்முலாவை அப்படியே உல்ட்டாவாக போடுங்க. இஸ் ஈக்குவல் டு பிடிஆரா. ஸோ இந்த பிஎன்டியை இங்கே கொண்டு வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ பை பிடி இஸ் ஈக்குவல் டு ஆர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாட் இஸ் டைம்னு கேட்குறாங்க. டைம்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது லோன் வந்துட்டு இப்போ வாங்குறீங்க, வாங்கிட்டு 5 வருஷம் கழித்து கொடுக்குறீங்கன்னா அந்த 5 வருஷம் பீரியட் தான் டைம். ஓகேவா? த டைம் ஆஃப்டர் விச் the principal amount is repaid with the interest. ஓகேவா? அதுதான் டைம்னு சொல்கிறது. வாட் இஸ் சம் அஷ்யூர்ட்? சம் அஷ்யூர்ட் அப்படின்னா நீங்கள் ரீபே பண்ணுவீங்கள்ல, இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது 4,500 ரூபாய் நான் வாங்குகிறேன், வாங்கிட்டு இதோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்துறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்துனா எனக்கு ஒரு அமௌண்ட் வருது 5,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? அதுதான் சம் அஷ்யூர்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட், அதுக்கு பேர் தான் சம் அஷ்யூர்ட். ஓகேவா? Arjun borrowed rupees 500 for his loan in a bank at a 5% per annum. Find the simple interest and sum assured that he pays to the bank. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 500. ஓகேவா? and rate of interest வந்துட்டு 5%,
அண்ட் டைம் பீரியட் வந்துட்டு 1 இயர். ஓகேவா? ஸோ 5 × 5 25 2500 வரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2500. ஸோ இது வந்துட்டு சம் அஷ்யூர்ட் தட் ஹி பேஸ் டு த பேங்க் அப்படிங்கிறாங்க. ஸோ 500 அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுதானே சம் அஷ்யூர்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 2500 இருக்குது. இந்த 2500 ப்ளஸ் 500ன்னு பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன வருது? 3000. இதுதான் நம்ம சம் அஷ்யூர்டு. ஓகேவா? அடுத்தது டே 8 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. டே 8க்கு கொஞ்சம் கிளியராக இல்லை, உங்கள்கிட்ட கிளியராக பிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா? த நம்பர் ஆஃப் பேர்ஸ் பேர்டு parallel lines in a parallelogram is. ஓகேவா? அதாவது இதுதான் ஒரு parallelogram அப்படின்னா இதில் எத்தனை பேர் லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் ஒரு பேர் பேரலாக இருக்குது, இது ரெண்டும் ஒரு பேர் பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக 2 பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 2. The quadrilateral that has only a pair of sides parallel is. ஓகேவா? ஒரே ஒரு சைடு மட்டும் parallel அப்படிங்கிறது ட்ரபீசியமில் தான் இருக்கும். ஓகேவா? ட்ரபீசியம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், a quadrilateral with opposite sides parallel and equal is. quadrilateral with opposite sides parallel and equal is. ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்படின்னா அது ஸ்கொயர் தான். ஓகேவா? பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்துட்டு இங்கே பேரலா அண்ட் ஈக்குவலா, ஸோ இது ஸ்கொயர் தான் ஆப்ஷன். ஓகேவா? தேர்ட் ஒன்க்கு ஸ்கொயர். a quadrilateral whose diagonal bisect each other is. டயக்னல்ஸ் வந்துட்டு ஷுட் பைசெக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு பேரலோகிராம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் பேரலோகிராம். ஐம் சாரி, இதுக்கு வந்துட்டு பேரலோகிராம் வராது. பிகாஸ் பைசெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ பைசெக்ட் அப்படின்னா 90 டிகிரிஸில் பைசெக்ட் ஆகணும். அப்படின்னா நம்மளுக்கு ராம்பஸில் மட்டும்தான் டயக்னல்ஸ் வந்துட்டு 90 டிகிரிஸில் பைசெக்ட் ஆகும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் பி, ராம்பஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டும் கொஷின் கிளாரிட்டியாக இல்லை. ஸோ இந்த 2 கொஷினும் யாராவது அனுப்பிச்சி விடுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டே 9 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். width of a circular ring is denoted by. ஒரு சர்க்குலர் ரிங் அப்படிங்கிறது உள்ளார ஒரு சர்க்கிள் வெளியே ஒரு சர்க்கிள், அதாவது மோதிரம் இருக்கும்ல அதுதான். மோதிரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த ரீஜியன் இருக்கும்ல, இதோட வித் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உள்ளார இருந்து இங்கே வரைக்கும் இருக்க ரேடியஸ் ஆர், ஸ்மால் ஆர். இங்கிருந்து வெளியே வரைக்கும் இருக்குல்ல ஒரு சர்க்கிள், உள்ளார சின்ன சர்க்கிள் இருக்குல்ல அதுக்கு ரேடியஸ் ஆர், அண்ட் வெளியே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல அதுக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஸோ இந்த வித் என்னென்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது தான் இதோட வித். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ரிங்கோட ஏரியாங்கிறது இந்த வித் இருக்குல்ல, அதாவது இப்போ நான் ஷேட் பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த ரீஜியன் தான் இதோட ஏரியா, ரிங்கோட ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளார இருக்குல்ல சின்ன சர்க்கிள் அதோட ஏரியா கண்டுபிடிங்க. பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் சர்க்கிள் உள்ளார இன்னர் சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், வெளியே இருக்க பிக் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் இல்லைனா பிக் சர்க்கிள் ரெண்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கிடச்சிரும்ல. அதாவது இப்போ ஒட்டுமொத்த ஏரியாவும் எனக்கு தெரியும் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அதிலிருந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருக்குல்ல அதோட ஏரியாவை மைனஸ் பண்ணேன், ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிறது எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மைனஸ் பண்ணும். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பையை காமனாக எடுக்கிறேன், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதோட ஏரியாங்கிறது பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங் இஸ் இவ்வளோ 462 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் இஸ் 14 சென்டிமீட்டர். அவுட்டர் சர்க்கிள்னால் கேபிட்டல் ஆர் அண்ட் இவங்க ரிங்கோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இதோட இதை தான் கண்டுபிடிக்கணும், இன்னர் ரேடியஸ் அதாவது ஸ்மால் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ ஏரியா வந்துட்டு 462
அண்ட் பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், இதுதான் நம்ம ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ அப்படியே வைங்க. அடுத்து இதில் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். கேபிட்டல் ஆர் வந்துட்டு 14 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ 462 is equal to 22/7 into 14 the whole square minus of r the whole square. ஓகேவா? இங்கே 22 இருக்குது, இங்கே 462 இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு 231 அப்படின்னு வருது. 231 அப்படிங்கிறது திருப்பி நம்ம 7 into 231 அப்படின்னு போடுறோம். ஸோ 7 இங்கே கொண்டு வரும். 231 into 7 அண்ட் மீதி நம்மளுக்கு இங்கே இருக்கிறது 11. ஓகேவா? ஸோ 11 into 14 times 14 square minus r square the whole. ஓகேவா? ஸோ 231 into 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு 1617 வரும். ஸோ இப்போ இந்த 11 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா by 11 1617 divided by 11. ஓகே, அது அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ 14 the whole square minus of r square. ஓகேவா? ஸோ 1617 divided by 11 அப்படின்னா நம்மளுக்கு 741. ஓகே, 147 வரும். வெயிட், இங்கே எழுதுறேன். ஸோ 147 வருது. 147 is equal to 14 the whole square minus r square. 147 is equal to 14 the whole squareங்கிறது 196 minus of r square. இப்போ 147 இந்த சைட் கொண்டு வரேன். 147 அந்த சைட் கொண்டு வந்தேன்னா எனக்கு 196 minus of 147 minus of r square அப்படின்னு வருமா? is equal to 0. ஸோ r square அந்த சைட் கொண்டு போகிறேன். 196 minus 147ங்கிறது 49 அண்ட் r square இந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ மீதி இருக்கிறது 49 is equal to r square அப்படின்ட்டு இருக்கு. 49 is equal to r square. ஸோ ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு வரும்போது √49 அப்படின்னு மாறுது is equal to r. ஸோ √49ங்கிறது 7 is equal to r. ஸோ இன்னர் ரேடியஸ் small r is equal to 7 centimeters. ஓகே. Next, the radius of an outer circle is 21 centimeter, inner circle is 14 centimeter. Find the area of the circular ring. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ரிங் கேட்டிருக்காங்க. இப்போது ஏரியா ஆஃப் த ரிங் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ரிங் வந்துட்டு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ கேபிட்டல் ஆருங்கிறது 21, ஸ்மால் ஆருங்கிறது 14. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் எதில் காமனாக இருக்குது அப்படின்னு ஓகே, நீங்கள் சின்ன பசங்கங்கிறதுனால இப்படி போவேணா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ பையோட எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு 22/7 அண்ட் ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயருங்கிறது 21 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 14 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் 22/7 இன்ட்டு 21 த ஹோல் ஸ்கொயருங்கிறது 441 மைனஸ் 14 த ஹோல் ஸ்கொயருங்கிறது 196. ஓகேவா? ஸோ இப்போ 441 மைனஸ் 196 அப்படின்னா நம்மளுக்கு 22/7 இன்ட்டு 245 வரும். ஓகேவா? ஸோ 245 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் 245 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு 3 and 5 35 வரும். ஓகேவா? ஸோ 22 இன்ட்டு 35 நம்மளுக்கு மீதி இருக்காது. ஸோ 22 இன்ட்டு 35 அப்படின்னா நம்மளுக்கு 770 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியாங்கிறது 770 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் டே 10 ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம்.
all acute angle triangles equilateral triangle? No, இது வந்துட்டு false. No, because ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா இங்கே 30 இருக்கலாம், இங்கே வந்துட்டு வேறு மெஷர் இருக்கலாம். அதாவது இப்போ இங்கே 14 இருக்குது அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு பேலன்ஸ் 80 இங்கே போடுறேன், திருப்பி இங்கே ஒரு 60 போடுறேன், அண்ட் ஸ்டில் இது வந்துட்டு எல்லா ஆங்கிள்ஸும் அக்யூட் தான், எதுவும் அப்டியூஸ் கிடையாது இங்கே. ஸோ இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளானா கிடையாது, இது ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகேவா? அண்ட் ஆல் தி அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்ஸ் ஸ்கேல் அண்ட் இது கேட்டிங்கன்னா நோ ஆன்சர், பிகாஸ் ஐசோஸ்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இங்கே ஒரு அப்டியூஸ்ட் ஆங்கிளாக ஒரு 120 எடுத்துக்கிறேன் அப்படின்னா மீதி வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஸோ 120 60, ஸோ 30 இந்த சைட் 30 இந்த சைட் 30 அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மாக ஒரு ஸ்கேல் அண்ட் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளாக தான் வரும், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் கிடையாது. ஓகேவா? Do the two right angle triangles form a triangle? ஓகே, 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரையாங்கிளான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் 2 ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் ஆல் 3 angles இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியா? அப்போது சம் ஆஃப் 2 angles 90 டிகிரி ப்ளஸ் 90நாலே 180 வந்துடுது. அப்போ தேர்ட் ஆங்கிள் இல்லை. ஸோ இது ரெண்டும் ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் ஆன்சர் நோ. டஸ் மோர் தேன் 1 அப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 2 90 டிகிரி ஆட் பண்ணாலே 180 நம்மளுக்கு வருது. அப்போது 2 அப்டியூஸ்னால் ஒரு 110 ஒரு 120 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 230 வருதா? ஸோ இது வந்துட்டு 180க்கும் மேலே போகுதில்ல. ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ 10th இதுக்கு எல்லாமே நோ தான். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பிரிட்ஜ் கோர்ஸ் மேக்ஸ்க்கு முடிஞ்சுது. அண்ட் இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.